Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு டாக்டர் லா அம்பேத்கர் யூனிவர்சிட்டியில் எல்எல்பிக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதா வந்து ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் வந்து நேற்று ஈவினிங் போல் நம்மளுக்கு வந்து வந்திருந்தது. அதை நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. இதை பற்றி இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, மறுபடியும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க. டேரெக்டாக அஃபீஷியல் லாம் வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்குது. டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதா வந்து ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபோர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய ஒரு பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி, வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். ஆக்சுவலாக வந்து லா யூனிவர்சிட்டியில் எல்எல்பி 3 இயர் எல்எல்பிக்கான கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருப்பீங்க கவுன்சிலிங்காக. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்படிஷன் வந்து அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலும் டேட்டை வந்து இன்னமும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்து அந்த யூஜி கோர்ஸுக்கான ரிசல்ட் வந்து இன்னும் வந்து ரிலீஸ் பண்ணலை. அவங்க வந்து இப்போ தான் பேப்பர் கரெக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. நாங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து ரிசல்ட்டை வெளியிடுவோமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் வந்து ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு உண்டான மேல் படிப்பை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் தான் அவங்க வந்து அஃபீஸாக சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸோடைய கோரிக்கையும் பேரண்ட்ஸோடைய கோரிக்கையும் அவங்க வந்து அப்செட் பண்ணிக்கிட்டு டேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கக்கூடிய ஜிஓ. அதாவது அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியிலேருந்து அஃபீஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒவ்வொரு பகுதிகளில் இருந்து பலதரப்பட்ட மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடமிருந்து பெறப்பட்ட கோரிக்கைகளை ஆராய்ந்து கருத்தில் கொண்டு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற தமிழக அமைப்பு பெற்றுள்ள அனைத்து சட்டக் கல்லூரிகளின் மற்றும் சட்ட பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் சீர்மிகு அதாவது அந்த அஃபிலியேட்டட் காலேஜஸ்லாம் இருக்கு இல்லையா, அதாவது லா யூனிவர்சிட்டிக்கு கீழே ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலேஜ் ஆகியவற்றின் பயிற்றுவிக்கப்படும் முறையே 3 ஆண்டு எல்எல்பி மற்றும் 3 ஆண்டு எல்எல்பிக்கான ஹானஸ், இந்த 2 கோர்ஸ்க்கான அப்ளிகேஷன் டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அதாவது 31/8/2023 மாலை 5:45 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது என அதிகாரப்பூர்வமாக ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒரு நியூஸை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்றுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் நான் ஸ்டோரி அவங்களுக்கு வந்து பின் பண்ணிட்டேன். அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் அவங்களுக்கு வந்து இது போஸ்ட்டாகவும் போட்டேன். அதை இப்போ நிறைய பேர் பார்த்துட்டு வந்து மறுபடியும் நான் வந்து அப்ளை பண்ணலாமா, நான் வந்து தப்பாக அப்ளை பண்ணிட்டேன், அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறையா கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் அதான் சொல்கிறேன். நம்மளுக்கு வந்து டேட் வந்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு தப்பும் தவறும் இல்லாமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். பட் நம்ம சொல்கிறத நீங்கள் வந்து கேட்குறதில்ல. அப்போ வந்து தப்பாக அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறாங்க. இந்த மாதிரி விஷயத்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணிட்டாங்க. மார்க் ஃபில் பண்ணுறதுல ஒரு சேலஞ்சாகவே எடுத்துக்கிட்டீங்க. ரெண்டாவது வந்து அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற இடத்துல வந்து நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அட்மிஷனுங்கிற பேஜில் போயிட்டு முதல்ல உங்களுக்கு உண்டான கோர்ஸை நீங்கள் வந்து செட் பண்ண போகிறீங்க. முதல்ல ஹானஸ்ட்னால் நீங்கள் வந்து உள்ள டெப்த் வரைக்கும் படிக்க போகிறது. இது வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலண்ட் இன் லான்னு சொல்லுவாங்க. அஃபிலியேட்டட் லா காலேஜஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லா காலேஜஸ்க்கு கீழே வரக்கூடியது. இது வந்து உங்களுக்கு 3 இயர் எல்எல்பி கோர்ஸ். இது வந்து அஃபிலியேட்டட் கோர்ஸ். இது மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து கவர்மெண்ட் காலேஜில் மோஸ்ட்லி வந்து சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இல்லை. ப்ரைவேட் காலேஜில் கிடைக்கும். அதாவது லா யூனிவர்சிட்டிக்கு கீழே ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த காலேஜ் அப்ரூவல் வாங்கி தான் ரன் பண்ணுவாங்க. அந்த காலேஜ் கீழே உங்களுக்கு வந்து ஹானர்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் இதில் பர்சன்டேஜ் மார்க்குங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி கேட்டகரிக்கெலாம் ஒரு 50% இருந்தாலே போதுமானது. தாராளமாக உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி ஆகிக்கலாம். சரிங்களா? இதில் போய்ட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க. முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லாகின் பண்ண போகிறீங்க. அப்புறம் அவங்க கேட்கக்கூடிய பேசிக் டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து ஃபில் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிசி கேட்டகரியாக இருக்கும் பட்சத்தில் 500 ரூபாயும், நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருக்கும் பட்சத்தில் 250 ரூபாயும் நீங்கள் வந்து ஆன்லைனில் பே பண்ணிவிட்டு உங்களுக்கு உண்டான அந்த அப்ளிகேஷன் பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிற போகிறீங்க. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து கஷ்டம் இருக்கா? ஏன்னா நான் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வந்து தெளிவாக தான் மென்ஷன் பண்ணிட்டு வரேன். வரக்கூடிய வீடியோஸில் எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் தெளிவாக நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ரிவியூ பேஜ் ஒன்றுன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அந்த ப்ரிவியூ பேஜில் ஏன்னா நீங்கள் கை வச்சு தான் அந்த இடத்துல அப்ளை பண்ணியிருப்பீங்க. வேறு யாரும் பண்ண போகிறதில்ல. நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் கொடுத்து பண்ணுறா இருந்தாலும் பண்ணிக்கலாம்.
பக்கத்தில் உங்களை வந்து உட்கார வச்சு தான் அவங்க பண்ணுவாங்க சிஸ்டம் பக்கத்தில். அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு மிஸ்டேக் ஆகிறதுக்கு வாய்ப்புங்கிறது வந்து ரொம்ப கம்மி தான். சரிங்களா? அதனால் மார்க் வந்து ஃபில் பண்ணுறத கொஞ்சம் பக்காவாக கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க மார்க் ஃபில் பண்ணுற இடத்துல. சரிங்களா? அந்தளவுக்கு ஒன்றும் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இந்த பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பாருங்கள், டிஎன் காசெல்லாம் ஃபஸ்ட்டு செமஸ்டர் மார்க் கேட்குறாங்க, செகண்ட் செமஸ்டர் மார்க்கு, அதில் பார்ட் 1ல் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க, பார்ட் 2ல் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க. அப்படிலாம் அந்த பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக அவ்வளோ ரொம்ப சேலஞ்சிங்காக எடுத்துக்கிட்டாங்க அந்த மார்க்கை ஃபில் பண்ணுறதுல. அதுலேயுமே வந்து நிறைய பேர் மிஸ் மேட்சாக பண்ணிட்டேன், நான் அகைன் வந்து அப்ளை பண்ணலாமான்னு நிறைய டவுட்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எல்எல்பி கோர்ஸுக்கு அப்ளை பண்ணக்கூடிய பீப்புள் வந்து ரொம்ப சிம்பிளாக ஓவரால் மார்க் ஷீட்டை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுடைய மார்க் வந்து எவ்வளோ இருக்குது, எவ்வளோ சப்ஜெக்ட் வந்து எழுதிருக்கீங்க, 3600னா 3600 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, அந்த மார்க்கை கால்குலேட் பண்ணி போட போகிறீங்க. அதுக்கப்புறம் மேஜர் அண்ட் அலைடு சப்ஜெக்ட் மார்க் என்னவோ அதை கால்குலேட் பண்ணி போட போகிறீங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ரொம்ப அழகாக நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி அந்த இதில் போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அகைன் வந்து அப்ளை பண்ணலாமா, கன்சிடர் பண்ணிக்கிறவாங்களான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அகைன் பண்ண தேவையில்லை. மறுபடியும் நீங்கள் அகைன் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? நீங்கள் நல்லா கவனிக்கணும். நீங்கள் மார்க் வந்து தப்பாக ஃபில் பண்ணிட்டேன், இல்லை டாக்குமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த லெட்டர் தான் எழுதி வச்சுருக்கேன், ஆனால் எனக்கு இப்போ வந்து அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இங்கே யூனிவர்சிட்டிலேருந்து கொடுத்துட்டாங்க, இப்போ நான் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 3 இயர் கவர்மெண்ட் காலேஜ் எல்எல்பி 3 இயர் கவர்மெண்ட் காலேஜ் @gmail.com அப்படிங்கிற மெயில் அட்ரஸில் உங்களுக்கு கண்டிப்பாக மெயில் பண்ணுவாங்க, யூனிவர்சிட்டி அஃபீஷியல் மெயில் ஐடியிலேருந்து. சரிங்களா? அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் அவங்க மெயில் பண்ணால் மட்டும் நீங்கள் அந்த ரிட்டன் மெயிலுக்கு உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் போட்டு உங்களுடைய ஒரிஜினல் மார்க் ஷீட் நீங்கள் என்னென்ன வைக்கலையோ, அதாவது அப்ளை பண்ணும்போது என்னென்ன மார்க் ஷீட் வைக்கலையோ அந்த மார்க் ஷீட்லாம் நீங்கள் அந்த இடத்துல அப்லோட் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கன்சல்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதே உங்களுக்கு கீழே வந்து மெயில் வந்து பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு மெயிலுமே வரல ப்ரோ, நான் வந்து பயந்துட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, உங்களுக்கு மெயில் வரலை அப்படின்னா நீங்கள் பெர்ஃபெக்டாக அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். சரிங்களா? இதுதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா டேட் எக்ஸ்டெண்ட் ஆனது வந்து நேற்றே எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். அதை ஒரு மெயினாகவே இந்த இடத்துல நான் கொண்டு வரல. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட்ஸும் சந்தேகங்களும் இருக்குது. அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ரெண்டாவது அப்ளிகேஷன் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க, அது உங்களுடைய விருப்பம் தான். பட் வந்து அது கம்பல்சரி கிடையாது, வேண்டாம் விட்டுருங்க. என்றைக்குமே அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க, அப்ளிகேஷனை எடுத்துக்குவாங்க. அவங்க ஆல் ஓவராக இது வரைக்கும் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்களோ அத்தனை ஸ்டூடெண்ட்டையும் மேனுவலாக வெரிஃபை பண்ணுறாங்க. எப்படி மேனுவலாக அவங்க உள்ள ஆள் வச்சு வெரிஃபை பண்ணி யார் யாருக்கு என்ன இல்லை என்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணி மெயில் மட்டுமே உங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு கால் பண்ண மாட்டாங்க. ஐயோ எனக்கு ஃபோன் பண்ணலையே, எனக்கு மெசேஜ் வரலையேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்கள் மெயில் ஐடி சரியான முறையில் நீங்கள் கொடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மெயில் வரும், அப்படி இல்லைன்னா மெயில் வராது. சரிங்களா? அதனால் மெயில் ஐடி அப்ளை பண்ணும்போது கரெக்டாக கண்டிப்பாக கவனமாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். அதுக்காக தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்ளிகேஷன் போடையிலேயே உங்களுக்கு இந்த இடத்துல மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷனுக்காக வந்து 2 தடவை கேட்குறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு தடவை மெயில் ஐடி நீங்கள் வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் அந்த மெயில் ஐடி நீங்கள் மிஸ் மேட்சாக அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கன்ஃபர்மேஷன் மெயில் ஐடியும் கேட்குறாங்க. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ப்ராப்ளமே வராது. மெயில் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணும்போது இந்த 2 மெயில் ஐடியும் கரெக்டாக கொடுத்தா தான் இந்த இடத்துல நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கே வந்து போக முடியும். சரிங்களா? ஸோ அதனால் தெளிவாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். வேறு ஃபர்தராக உங்களுக்கு வந்து இந்த எல்எல்பி சம்மந்தமாக ஏதாச்சும் வந்து உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது ரிலேட்டடாக ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அது ரிலேட்டடாக டாப்பிக்கை நாலேஜை நான் தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டை சந்திப்போம் நண்பா. தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.